தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தை நேற்று திறந்து வச்சிருந்தாங்க. அதை பத்தின கேள்விகளை அவர் நம்ம எந்தெந்த ஊருக்கு போய் நம்ம பிழைச்சோம், எப்படி திரும்ப வந்தோம், எது நமது தாய்நாடு, நம்முடைய வேட்பாளரா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிருக்கீங்க. இப்ப ஐயா விஜய் அவர்கள் நேற்று தொகுதிக்கு வந்து மேற்பார்வை பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய அலுவலகத்தை திறந்திருக்கிறாரு. பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே மாறு வேஷத்துல வராரு அப்படின்னு பொருளை கிளப்பிட்டாங்க. பெரம்பலூர் தொகுதிக்கு வரலன்னு கேட்டா மாறு வேடத்துல தொகுதிக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பிரச்சனை தெரியல அப்படின்னு உண்மையிலேயே வந்து ஐயா வந்து தொகுதி பிரச்சனை தெரியணும் அப்படின்னா அது நீங்க முக்கியமான வேட்பாளராக நாம் தமிழர் சார்பாக இருக்கீங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம் தான். ஏன்னா வந்து இப்ப திமுக வேட்பாளர் ஆதி சேகர் ரெண்டாவதா வந்தவர் அவங்க தான். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப அவர் மேல ஒரு வழக்கு தொடர்ந்து அவர் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அதனால அவங்க அதுலதான் இருக்கிறாங்க. உங்களை முதலமைச்சரா ஏற்றுக்கிறதையோ உங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அவங்க உங்ககிட்ட இருக்க முறைகள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு நம்ம ஒரு சிறப்பு நேர்காணல் எடுக்க போறோம். யார் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக போட்டியிட்ட மதிப்பிற்குரிய ஐயா திரு வெற்றி தமிழன் அவர்கள்கிட்ட நேற்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற அலுவலகத்தை நேற்று திறந்து வச்சிருந்தாங்க. அதை பத்தின கேள்விகளை அவரை நோக்கி கேட்க போறோம். அதற்கு முன்னாடி ஐயா அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா வேட்பாளரா போட்டியிட்ட காரணத்தினால, அவர் அந்த கட்சியில இருக்கிற காரணத்தினால நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவிற்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வியை அவர் முன்னாடி நம்ம வைக்க போறோம். வாங்க நேர்காணலுக்குள்ள போலாம். வணக்கம் தம்பி. இப்போ நீங்க கேட்ட கேள்வியில வந்து நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறீங்க. நாம் தமிழர் அப்படின்னா நிஜம், யதார்த்தம். சமுதாயத்துல இந்த சமூகத்துல நம்ம இனத்தின் வரலாறு, நம்ம மொழி எப்படி அழிஞ்சது, நம்மளை எத்தனை பேர் கொண்டாங்க, கொலையாத்தாங்க, நம்ம எந்தெந்த ஊருக்கு போய் நம்ம பிழைச்சோம், எப்படி திரும்ப வந்தோம், எது நமது தாய்நாடு, வரலாறு தெரிஞ்ச ஒரு கூட்டம். யார் நம்மளுக்கு நிஜத்துல நம்மளுக்கு தலைவர்களா இருந்தாங்க, நம்மளை காக்கும் சாமிகளா இருந்தாங்க, நம்ம குல இறைவனா இருந்தாங்கன்றத வரலாறு தேடி படிச்சு இல்ல கண்ணால பட்டு அனுபவத்தை தெரிஞ்சு நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கூட்டம். தாவேகா கூட்டம் என்பது என்னன்னா, அவங்க வந்து திரையில பார்த்ததை நம்புறாங்க, நிழல நம்புறாங்களே, நிஜத்தை வந்து அவங்களுக்கு புரியல. இது ஒரு புதிய தலைமுறை உருவாகி வந்ததுனால 1990களுக்கு அப்புறம் ஜென்சி கிட்ஸ்ன்றாங்களே, அது போல வந்து வந்தவங்களுக்கு வந்து அவங்க இந்த இணையம், இந்த புதுசா நவீனமா இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல வளர்ந்து வந்ததுனால அவங்களுக்கு நிழலுக்கும் நிஜத்துக்குமான வேறுபாடு புரியல. அதனால அவங்களுக்கு நிஜம் தெரியாம கண்ணுக்கு தெரியல இப்ப எல்லாமே. அதனால நிழலை நம்பி சினிமாவில் நடக்கிறது மாயை, சினிமாவில் மாயை இல்லை, அந்த மாயை இல்லை, அது உண்மை. ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாத்துறது, பெண்களை காப்பாத்துறது, அடிக்கிறது, காவல்துறை அதிகாரியை வந்து துப்பாக்கியில சுடுறது, இதை நம்பி போறாங்க. நிழலுக்கும் நிஜத்துக்குமான வேறுபாடு தான் நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் உள்ள வேறுபாடு. இது வந்து இவங்களுக்கு அது உணர்றதுக்கு எத்தனை காலம் ஆகும், எத்தனை நூற்றாண்டு ஆகுன்றது தெரியல. ஏன்னா இவங்க டிஜிட்டல் காலத்திலேயே வளர்ந்துறதுனால இதுல ஒரு சில பேர்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து நிஜத்தை நம்புற இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில பட்ட கல்வி வேற, படித்த கல்வி வேற. வெறும் பள்ளிக்கூடத்துல போய் அகாடமிக்கா பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு சினிமா மாயையில இல்லை டிவி பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, எதை சம்பளம் வந்தா போதுன்னு வாழ்றது வேற. சமூகத்துல பல இடங்களுக்கு போய், பல தலங்களுக்கு போய், பல களங்கள்ல பார்த்து ஜாதினா என்ன, மதம்னா என்ன, பெண் விடுதலைனா என்ன, இந்தியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, எல்லை பிரச்சனைனா என்ன, காவிரி பிரச்சனைனா என்ன, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கண்ணால பார்த்தவங்களுக்கு பட்டறிவு வரும், தத்துவங்கள் வரும், ஞானம் பிறக்கும். அப்படி பிறக்கிற கூட்டம்னா கொஞ்சம் இந்த ஜென்சி பாப்புலேஷன்ல குறைவா இருக்கு. அது அதிகமா வரணும்னு நம்மளோட ஆசை. ஐயா ஒண்ணு இல்ல, நேற்று ஐயா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வச்சாங்க. உங்களுக்கு ஐயா விஜய் அவர்களுடைய எம்எல்ஏ அலுவலகத்துக்கு பக்கம் தான் உங்க வீடு. நீங்க வேற நம்ம வலைவெளியில எல்லா வலைவெளியுமே பேட்டி கொடுத்தீங்க. வந்து ஐயா விஜய் அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாரு, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, தொகுதிக்கு வந்து பார்க்கல, தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ஐயா விஜய் அவர்கள் நேற்று தொகுதிக்கு வந்து மேற்பார்வை பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய அலுவலகத்தை திறந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப ஐயா விஜய் அவர்களுடைய இந்த நடவடிக்கைனா எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாம நேற்று ஐயா விஜய் அவர்கள் வர்றதுனால தாவேகாவினுடைய தொண்டர்கள் சில அலப்பறைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அலப்பறைகளை பத்தியும் சொல்லுங்க. இப்போ ஊடகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா
விஜய் அவர்கள் வரும்போது எந்த ஒரு பதாகையும் வரவேற்பு பதாகையும் வைக்கவில்லை தாவேகாவினர். அதனால மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் தான் வந்து எல்லா ஊடகங்களையும் சமூக ஊடகங்களையும் சரி செயற்கைக்கோள் ஊடகங்களையும் போடுறாங்க. ஏன் பதாகை வைக்கணும்னா பதாகை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை ஒரு பெருமையா அவங்க பண்ணாங்க நம்ம பண்ணல, இதை ஒரு பெருமையா பேசுறது வந்து அது இல்லை. அலப்பறைன்றது ஒண்ணும் இல்லை. இது அவங்களுக்கு வந்து கேரக்டரே அதான், அவங்களோட குணாதிசயமே அதான். அவங்க விஜய் வரப்ப இந்த சினிமாக்காரரை பார்க்கணும், நம்ம நடிகரை பார்க்கணும், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்ப தலைவர் அவர் சொல்றதுனால அவங்க தலைவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தெருக்கல்ல வீதிகள்ல இருந்து கத்துறது, டிவிகே என்று கத்துறது, அவர் முகத்தை பார்க்கணுன்றத பல பல மணி நேரம் வெயில்ல காத்து கடந்து பார்க்கறது, இது வந்து அலப்பறைன்னு எடுத்துக்க முடியாது. இது இயற்கை. இந்த ஜென்சி பாப்புலேஷனோட இந்த இந்த டிஜிட்டல் தலைமுறையா வளர்ந்து வந்தவங்களோட இயற்கை. இது வந்து விஜய் அவர்கள் செய்தது தான் நான் அலப்பறையா பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே மாறு வேஷத்துல வராரு அப்படின்னு ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. பெரம்பூர் தொகுதிக்கு வரலன்னு கேட்டா மாறு வேடத்துல தொகுதிக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவர் வந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு போன வாரம் போயிருந்தார். போனதை பாத்தீங்கன்னா யாருக்கும் அறிவிப்பு கொடுக்கல, திடீர்னு ஆய்வுக்கு போன மாதிரி போனார். அது போல வந்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா இது வந்து தொகுதி அலுவலகன்றனால ஒரு தடவை வந்துட்டு போற காரியம் கிடையாது. அப்பப்ப நீங்க வரணும். மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு 2-3 தடவை வந்தீங்கன்னா தான் என்ன மாதிரி செயல்கள் நடக்குது, சட்டமன்ற உறுப்பினராக நீங்க ஆய்வு செய்யல ஒரு அர்த்தம் இருக்கும். சரி, ஏதோ முறை வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மகிழ்ச்சிக்குரியது. தொடர்ச்சியா வரப்ப இந்த மாதிரி நீங்க முன்னாடியே செய்தியில ஊடகங்கள்ல அறிவிச்சுட்டு அந்த அலப்பறையை கொடுக்காம நீங்க அறிவிச்சனால்தான் அந்த அலப்பறை. புரியுது. நீங்க அறிவிக்காமலாம் வர முடியாது. நீங்க காவல்துறை அதிகாரி அவங்களுக்குலாம் அறிவிப்பீங்க. ஊடகத்துல அறிவிக்காம வந்து ஒரு மேற்பார்வை ஈட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க அலுவலகத்துல உட்காந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட்ல இந்த சாக்கடையை சரி செஞ்சுட்டோம், 34வது வட்டம், 35வது வட்டம், 37வது வட்டம் அப்படின்னு தான் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணு ரேஷன் கடைக்கு இப்போ பொது விநியோக கடைக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அங்க போய் நீங்க அளந்து போடுற மாதிரி ஒரு காட்சி. அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு தான் பயன்படுது ஒழிய தொகுதியில் என்ன நடக்குது, எல்லா சென்னை முழுக்க நடக்குது. எல்லா இடத்துலையும் குண்டும் குழியுமா தோண்டி போட்டு மழைநீர் கால்வாய் உருவாக்குறது, பல கழிவு நீர் பிரச்சனைகள், எல்லாமே குடிநீர் பிரச்சனைகள், மின்சாரத்துக்கு தட்டுப்பாடுன்னு எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப நீங்க நேரா வந்து இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பெரம்பூர் தொகுதியில இதற்கு முன்னாடி எஸ்கே மகேந்திரன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அவங்க கம்யூனிஸ்டுகள்ல இப்போ வந்து திமுக அடிமைகள் ஒரு நவீன கம்யூனிஸ்டா மாறிட்டாங்க, கட்டிங் கம்யூனிஸ்டா மாறிட்டாங்க. அப்ப அவருக்கு இப்ப என்ன பண்ணாருன்னா எங்கேயாவது சாக்கடை தோணுனாங்கன்னா அந்த ஊர் பெரிய மக்கள் போய் எட்டி பார்ப்பாங்க, தெருவில் இருக்கிறவங்க என்ன நடக்குது. அந்த தலையோட சேர்ந்து இந்த எம்எல்ஏ தலைவன் எங்களுக்கு தெரியும். 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த தலையோட சேர்ந்த எம்எல்ஏ தலைவன் தெரியும், கவுன்சிலர் தலையும் தெரியும் எங்களுக்கு. அப்படின்றப்போ இப்ப நீங்க அந்த மாதிரி அவ்வளவு தூரம் இறங்கி வரலாம், நினைச்சா வரலாம். நீங்க யாருக்கும் சொல்லாம உங்க ரசிகர்களுக்கு சொல்லாம வந்தீங்கன்னா வரலாம். அந்த பெருமை உங்களை தான் சாரும். ஒரு மக்களுக்காரையும் சீக்கிரமா விரைந்து முடியுதுன்றது உங்களை தான் சாரும். அதனால இன்னும் கொஞ்சம் எளிமையா நீங்க அலப்பறை காட்டாம விளம்பரம் காட்டாம மக்களை அணுகிறதுல இன்னும் கொஞ்சம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மக்கள் உங்களுக்கு மக்களோட பாசமும் அதிகமாகும், மக்கள் நல்ல காரியங்களும் நல்லா நடக்கும். அதனால அந்த ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறத அப்படியே அறுவடை செஞ்சு நம்ம அப்படியே ஹீரோவா போறது வேற. இந்த மாதிரி ஹீரோவா வாங்க, அவங்களுக்கு ஹாய் ஹாய் மேலே ஏறி வணக்கம் போடுறது, அலுவலகத்துக்கு மேலே ஏறி வணக்கம் போடுறது, அப்படி நடந்து போடுறது, அப்படி போய் ஒரு போட்டோ படம் எடுக்கிறது, இது ஒரு பக்கமா இருக்கட்டும், இது ஒரு சின்னதா இருக்கட்டும், ஒரு 2% இருக்கட்டும். 98% வந்து நீங்க வந்து களத்துல இறங்கி வர்றதுக்கு நீங்க மார்வேஷம் போட்டு வரீங்களோ எப்படியோ வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் சொல்றது வந்து அப்ப ஒரு தடவை போய் டிராபிக் ஆகும்னா 2 கார்ல இப்ப எழும்பூர் மருத்துவமனைக்கு எப்படி போனீங்களோ அதை ஒரு மாதிரியா எடுத்து கூட நீங்க அப்பப்ப வந்து போங்க. எல்லா தொகுதிக்கும் போங்க. பெரம்பூர் தொகுதி தான் மனிதர்கள் வாக்காளர்கள்னு கிடையாது. எல்லா தொகுதிகளுக்கும் போங்க, ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு நேரம் மாசத்துக்கு ஒரு தொகுதி, பெரம்பூர் தொகுதி உங்க தொகுதின்றனால 2-3 தடவை வாங்க. வேற தொகுதிகளுக்கு மாசத்துக்கு தமிழ்நாடு முழுக்க போங்க, நல்ல காரியங்களை முன்னெடுங்க. ஐயா ஒண்ணும் இல்ல, நீங்க தொடர்ச்சியா நம்ம ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தொடர்ச்சியா நீங்க எல்லா இடங்கள்லயும் ஐயா விஜய் அவர்கள் தொகுதிக்கு வரல, தொகுதி பிரச்சனைகள் வந்து ஐயா விஜய் அவர்களுக்கு தெரியாது அப்படின்னு தொடர்ச்சியா நீங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ண காரணத்தினால ஐயா விஜய் அவர்கள் திடீர்னு தொகுதிக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க தொகுதி பிரச்சனை தெரியல அப்படின்ட்டு. உண்மையிலேயே வந்து ஐயா விஜய் அவர்கள் தொகுதி பிரச்சனை தெரியணும் அப்படின்னா அதுல நீங்க முக்கியமான வேட்பாளரா நாம் தமிழர் கட்சி சார்பா நின்னீங்க. நீங்க ஒருவேளை வரலன்னு சொன்னதுனால ஐயா விஜய் அவர்கள் வந்தது போல நீங்க தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் முன் வச்சீங்கன்னா நீங்க சொன்னீங்க அப்படின்னா அது ஐயா விஜய் அவர்கள் காதுக்கு போகுமா, ஐயா விஜய் அவர்கள் தீர்த்து வைப்பாரா அப்படிங்கிற வகையில நமக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த வகையில பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? அவர் வந்து தொகுதிக்கு வந்ததுக்கு நம்ம ஏற்கனவே நன்றி சொல்லியிருக்கோம். நன்றி, அது முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து அவருக்கு இந்த என் மூலமா செய்திகள் போறது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியம் தான். ஏன்னா வந்து இப்போ திமுக வேட்பாளர் ஆர் டி சேகர் 2ஆவதா வந்தவர் அவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேல ஒரு வழக்கு தொடர்ந்து அவர் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க.
அதனால அவங்க அதுல தான் இருக்கிறாங்க. உங்களை முதலமைச்சராக ஏத்துக்கிறதையோ உங்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவங்க ஏத்துக்கிறதுலையோ அவங்களுக்கு மனம் இல்லை. அவங்க உங்ககிட்ட இருக்க குறைகளை கண்டுபிடிச்சு ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அந்த வேலையில தீவிரமா இருக்கிறப்ப மக்கள் நல பிரச்சனைகளை முன்வைத்து நாங்க தான் வந்து ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாகவி பாரதி நகர்ல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும். 3 கோரிக்கைகள் முன் வச்சோம். பொதுவான கோரிக்கைகள் தான். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு இந்த ஜனநாயக திரைப்படத்தோட தயாரிப்பாளர் உங்களுக்காக சம்பளம் கொடுத்தவர்ன்றதுக்காக அவருக்கு வந்து அரசு பணி கொடுத்தீங்க. ஒரு ஆந்திராவை சேர்ந்த அவருக்கு வந்து அரசு பணி, டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாட்டோட அவரோட பதவியை திரும்ப பெறுறதுக்கும் ஒரு தமிழரை உங்க கட்சியில இருக்கிற ஆளோ உங்களுக்கு தெரிஞ்சாலோ ஒரு தமிழர் அதில் நியமிக்கணுன்ற ஒரு கோரிக்கையும், அடுத்தது இன்னர் பர்மிட் லிமிட் லைன், இது வடநாட்டில இருந்து வரவங்க, வேற மாநிலத்திலிருந்து வரவங்க தொழிலாளர்களுக்கு அவங்க வர்றது யார் யார் வரா, எங்கெங்க போறாங்க, என்னென்ன தொழில் செய்றாங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்க பாதுகாப்பா போறதுக்கு அதை ஒரு பதிவு செஞ்சு அது ஒரு காவல்துறைக்கும் வசதியா இருக்கும். அந்த உள்ள அனுமதி சீட்டை வந்து நீங்க வந்து நடைமுறைக்கு உடனே கொண்டு வரணும். அடுத்தது நீங்க தேர்தல் வாக்குறுதி பேசுறப்பே வந்து நீங்க வந்து 80% வந்து அரசு பணிகள்ல தமிழர்களுக்குன்னு பேசியிருந்தீங்க. அதை உறுதி செய்யுங்க, சட்டமாக்கிருங்க அப்படின்ற 3 கோரிக்கையை வலியுறுத்தி நீங்க இப்ப உண்மையாலே ஆக்கப்பூர்வமா எதிர்கட்சியா நாம் தமிழர் தான் செயல்படுறதுக்கான ஆதாரம் தான் நாங்க வந்து ஜூலை 5ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம். அப்ப கூட நான் பேசுறப்ப நீங்க சட்டமன்ற அலுவலகத்துக்கே வரதில்லை, இது சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்கே நீங்க வரதில்லை, நீங்க வந்து தலைமை செயலகத்திலே இருக்கிறீங்க, அது 5 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கூட ஒரு 2 மணி நேரம் வந்து போலாமே, வாரத்துக்கு 2-3 தடவைன்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து அது அடுத்த ஒரு 2 வாரத்திலே வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சிக்குரியது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்போ வந்து பெரம்பூர் தொகுதி பிரச்சனைகள்னு வரை நீங்க கேட்டீங்க. பெரம்பூர் தொகுதி பிரச்சனைகள்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வட சென்னை, அதிக பாமர மக்கள், தொழிலாளர்கள் அதிகமா வாழும் பகுதி. அப்படின்றப்ப நீங்க எல்லா நம்ம இந்திய ஜனநாயகமா என்ன எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலும் சோசியலிசம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, கேபிட்டலிசம்னா என்ன, மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னா என்ன கேட்டாலும் உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம்ல, இது 3 பிரச்சனைக்குரிய அதிகமா உள்ள தொகுதிகள்ல வட சென்னை ஒண்ணு. நம்மளுக்கு போக்குவரத்து சாலைகள் சரி இருக்காது, ஒழுங்கா தொழில் அமையாது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பின்மை, இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு, கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு, இது காலங்காலமா வந்து இப்ப இதே நீங்க தெற்கு பக்கமோ இல்லை மத்திய சென்னை ஒன்று நடுவண் சென்னை அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அது ஒரு வேற மாதிரி சமுதாயம், காஸ்ட்லியான ஒரு வலிமையான பொருளாதார ரீதியாக வலிமையான சமுதாயங்கள் நிறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த புற சூழலும் அமைந்திருக்கும். அந்த ஊர்ல ஒரு இந்த பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை வராது, எதுவும் வராது. இங்கே மக்களும் வந்து பலவீனமானவர்கள், மக்களும் தொழிலாளிகள், பாமர மக்கள், அது போல இந்த தொகுதியை அமைச்சிருக்கும். அதை வந்து அவர் புரிஞ்சிக்கணும். அதனால அதில் முதன்மையாக இருக்கிறது கொடிங்கூர் குப்பை தொட்டி. அதன் மூலமாக பல பேருக்கு காச நோய், இன்னும் வந்து அதில் எரி உலைன்னு ஒன்று உருவாக்குனாங்க, தற்காலிகமாக நிறுத்தி வச்சாங்க, அது இயங்குதா இயங்கலையா, இந்த மாதிரி பல குப்பை தொட்டியில் வந்து கொடிங்கூர் குப்பை தொட்டி வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் எரியுது. அப்பப்போ அதை அணைக்க முடியல இவங்களால. அந்த மாதிரி பல சுவாச பிரச்சனைகள். கொடிங்கூர் குப்பை தொட்டி மட்டும் இல்லை, சர்மா நகர் எஸ்டேட் ஒன்று இருக்குது, அந்த தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் உள்ளுக்குள்ளே மழை பெஞ்சு போனால் ஒரு லாரியோ மனிதனால் நடக்கவே முடியாது. அதில் பல தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அப்போ அது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிறது. இப்போ உடனே மாற்றம் வருதோ இல்லையா, நீங்கள் வந்திருக்கீங்க இவ்வளோ பேசுறீங்கன்றப்ப அது கொடிங்கூரில் சிட்கோ இருக்குது. அப்போ மக்கள் வாழும் குடியிருப்புகளில் இந்த நச்சு காற்று பறந்து பல நோய்வாய்ப்படுறதுக்கு பல நடந்துச்சு. இது எங்களுக்கு பல பேருக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு வெளியே தெரியாது. நம்ம காஸ்ட்லியாக இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம், கார் வச்சிருக்கோம்னு நினைக்கிறாங்க. நோய்கள் அங்கங்கே பரவி. இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ நம்ம கூடங்குளம், ஸ்டெர்லைட்டு, இது போன்ற பெரும் தொழிற்சாலைகளை பேசுகிறோம். புற்றுநோய் உருவாகுது, கடல் மாசுபடுது, நம்ம குடிநீர் மாசுபடுது, காற்று மாசுபடுதுன்னு. இங்கேயும் பெரம்பூர் தொகுதியும் வந்து அதுக்கு ஒன்றும் குறைஞ்சதில்லை. அந்த குப்பை தொட்டியில் ஆரம்பித்து பல காரியங்கள் போது நம்மளுக்கு அடிப்படை தேவைகளும் இலவச பட்டா, தாயகம் திரும்பிய பர்மா தமிழர்களுக்கு பாதி பேருக்கு பட்டா இல்லை. நீங்கள் வேசர்பாடி பக்கம் போனீங்கன்னா தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை. எல்லா ஹவுசிங் போர்டுக்கு நடுவுலையும் குப்பை தொட்டி, குண்டு குழி, எல்லா சாலைகள் சரியில்லை. குடி போதை, கஞ்சா, சாராய கடையை மூடி இருக்கீங்க, பெருமளவில் இல்லை. மூடின வரைக்கும் நன்றி, இன்னும் முழுமையாக மூடுங்க சாராய கடையை. இப்போ ஒன்று சொல்கிறேன், சாராய கடையை மூடுங்க, அதில் வருமானம் வருது, அப்போ அரசுக்கு எப்படி அது ஈடாகுன்ற மாதிரி பெரிய அறிவாளி மாதிரி எல்லாரும் கேட்பாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ அரசாங்கம் வந்து ஒரு குளிர் ஊட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம் திறக்குது, இல்லை ஒரு கழிவறையை, நவீன கழிவறையை திறக்குது. அதில் நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், கழிவறை எதுக்கு போவோம்? நம்ம உடல்ல இருக்க கழிவுகளை வெளியேற்றதுன்னா கழிவறை போவோம். ஒரு படித்தவனோ படிக்காதவனோ ஒரு நல்ல மனிதன் வந்து போறப்ப அந்த கழிவறையை பயன்படுத்துவான், இல்லை அந்த பேருந்து நிறுத்தத்தை பயன்படுத்துவான். இதே ஒரு குடி போதையில, கஞ்சால, இல்லை புத்தி பேதளிச்சு மனநலம் பாதிக்கப்பட்டு போறவன் என்ன பண்ணுவான்? அந்த ஏசிக்கு வெளியே இருக்கிற கண்ணாடியை உடைப்பான், இல்லை ஏசி இதை உடைப்பான், இல்லை கழிவறைக்குள்ள போய் அவன் எப்படி உட்காரணும்னு தெரியாம வெஸ்டர்ன் டாய்லெட்ல மேலே உட்காந்து போயிட்டு. தப்பா சொல்ல நினைக்காதீங்க,
அந்த நம்ம சிறுநீர் கழிக்கிறது, ஆண்கள் கழிக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் தடுப்பு வச்சிருப்பாங்க. அது பள்ளிக்கூடம், கல்லூரிகளில் திரையரங்குகளே உடஞ்சிருக்கும். மாணவர்கள் சண்டையில உடைச்சிருவாங்க, திரையரங்கில் தம் அடிக்கிறவன் சண்டை போட்டு ஏதாவது உடைச்சிருவாங்க. அப்ப குடி போதை புறையோடி போன சமுதாயத்துல நீங்க என்ன ஒரு திட்டம் சிங்கப்பூர்னு சொல்றீங்க, இல்லை என்ன மாதிரி கொண்டு வந்தாலும் அதை சீரழிக்கிறது அவங்க தான். ஒவ்வொரு கெட்ட வார்த்தையில போய் தம்முன்னு அடிச்சு உடச்சி ராவா உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த ஃபண்டிங் இருக்காது. கார்பரேஷன் ஏஇக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, அதை அப்படியே விட்டுருவாங்க. எவனோ ஒருத்தர் மீடியாவில் எடுத்து காமிச்சு போட்டா அதுக்கப்புறம் அந்த ஸ்லாப் ஒன்று திரும்ப போடுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுவாங்க. புரியுது உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப நீங்க என்னதான் நல்ல நினைச்சு செஞ்சாலும் அப்ப அந்த குடி போதையை முற்று முதலுமா ஒழிக்கிறதுக்கு நீங்க முற்பட்டீங்கன்னா வேற வருமானங்கள் அரசு ஈட்டுறதுக்கான மாற்று வழிகள் நாம் தமிழர் எவ்வளவோ சொல்லியிருக்கோம். அதை இப்ப நீங்க சொல்லிதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. இப்ப நெட்ல தேடுங்க சீமான என்ன பேச்ச, அதை எடுத்து செய்யுங்க. நல்லது நடந்தா சரி, மாற்றங்கள் நல்லது எல்லாம் கொண்டு வந்தா ரொம்ப நல்லது. மாற்று பொருளாதாரத்தை உருவாக்கும். ஐயா, இப்ப தாவேக்கால நியமிச்சிருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஐயா ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், தொழில்துறை அமைச்சர் அம்மையார் கீர்த்தனா அவர்களா இருக்கட்டும், அறநிலைத்துறை அமைச்சர் ஐயா திரு ரமேஷ் அவர்களா இருக்கட்டும், தொடர்ச்சியான இவங்க செயல்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இறக்கு முறுக்காவே இருக்கு. ஐயா ராஜ்மோகன் அவர்கள் பேசுறது சரியில்லை. அம்மையார் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அவங்க தொழில்துறை அமைச்சரா போட்டா பள்ளி கல்வித்துறை போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல ஐயா ரமேஷ் அவர்கள் இந்த முறுக்கு எப்ப தயாரிச்சீங்க, அரிசி மானம் தான் தயாரிச்சீங்களா, இல்ல கோதுமையில சுட்டீங்களா, தேவையில்லாத கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுடைய இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு எந்த வகையில ஒரு பார்வையை தருது? இது திருப்தியா இருக்கா, இல்ல வேற என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க? ஏன்னா ஒரு பாமரனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை அறிவு கூட இல்ல அப்படிங்கிறது பொதுமக்களினுடைய கருத்து. இந்த அமைச்சர்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த தாவேக்காவின் அமைச்சர்களை பாத்தீங்கன்னா அமைச்சர்களை நியமிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம். யாரை போடுறது, யாருக்கு என்ன தெரியுன்றது அது அவங்களுக்கே ஒரு பெரிய குழப்பம். அது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாம் நியமிச்சாங்க. இன்னும் முழுமையான அமைச்சரவை இடம்பெறலன்னு தான் அர்த்தம். இன்னும் நிறைய பேர் அமைச்சர்கள் ஆக்க வேண்டியது இருக்கு. அவங்க முழுமை அடையல, அதுல அவங்களுக்கு ஆட்கள் இல்லை. அதனாலதான் ஒருவேளை அதிமுகல இருந்து கடன் வாங்குறாங்களோ என்னன்றது தெரியல நம்மளுக்கு. இதுல வெளிப்படையா பாத்தீங்கன்னா அடிப்படை அறிவு இருக்குது இல்லைன்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அது மறுக்கிறாங்க. ஒண்ணு, இது முதிர்ச்சியின்மை. இப்ப ஜெயலலிதா அந்த அம்மா முதலமைச்சரா இருக்கிறப்ப அவங்க அமைச்சர்கள் எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனா அது வெளியே செய்தி வரல. அவங்க எல்லாருமே ஜெயலலிதா அந்த அம்மா போறப்ப டயரை காரை நக்கிற மாதிரி தான் அப்படியே போட்டோ போட்டு அப்படியே வணக்கம் போடுவாங்க. யாருக்கும் என்னமே தெரியாது அப்படின்ற நிலையில தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த அமைச்சர்கள் செய்த லீலைகள், அவர்கள் செய்த தவறுகளை வெளி ஊடகம் அவ்வளவா அப்போதைக்கு சோசியல் மீடியா குறைவு காட்டல, தெரியல. அந்த அம்மா மட்டும் தான் தெரிவாங்க. இப்போ எல்லாருமே கோமாளின்ற மாதிரி தெரிய வருது. ஏன்னா அவங்களுக்கு அந்த முதிர்ச்சியின்மை பக்குவம் நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். களப்பணிகள் வர 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 நம்ம தான் ஏற்படுத்திக்கணும். இதுல குறிப்பா அந்த தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களை பாத்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. ஏன்னா குற்றம் செஞ்சுட்டாங்கன்னா குற்றம் தான். ஒரு தடவை நம்ம ஒரு பேசுறோம், ஒரு தவறுனா அதை திருத்திக்கிற மனப்பான்மை வேணும். அது அவங்களுக்கும் இல்லை, அவங்க தலைவர் விஜய்க்கும் இல்லை. ஏன்னா அவராது சொல்லி திருத்த வைக்கணும். அவங்க ஏற்கனவே ரீல்ஸ் போடுறாங்க, இந்த பஃபூன் மாதிரி போட்டு மாட்டுறாங்க, அது மாட்டுறாங்க, ரிங்கா ரோஸ் ஆங்கிலண்ட் ஸ்கூல்ல படிக்க போற மாதிரி எல்லாம் பாட்டு பாடுறாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. ஆனா மக்கள் இதை குறை சொல்லுவாங்களே, இல்லை இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே, நம்ம எந்த வகையில மாற்றத்தை காட்டணும், எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸா தான் நம்ம பேசணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. ரீல்ஸ் போட்டா போதும். இந்த பள்ளிக்கூடத்துல போன சம்பவம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைய கேள்வி கேட்கறாங்க, உளவியல அது பாதிப்புக்குள்ளாகுது, அதோட மூச்சை வச்சு அவங்க ரீல்ஸ் போட்டாங்க, அதை மறைக்கல அவங்க. சரியா, அவங்க தொகுதி பள்ளிக்கூடத்துக்கு போனவங்க. அப்ப உளவியல ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னு இது ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜகன்னு இல்லாம வேறுபாடு இல்லாம எல்லா பொதுமக்கள் எல்லாமே சோசியல் மீடியால இருந்து எல்லா ஊடகமும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்? ஏம்மா போனோமா ஆய்வு பண்ணினா அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். நீ இந்த மாதிரி ரீல்ஸ் எடுத்துலாம் போடக்கூடாதுமா, எந்தெந்த அதிகாரிகிட்ட பேசி மாற்றம் கொண்டு வரணும், முதலமைச்சருக்கு என்ன சொல்லணும், அமைச்சர் அதை தான் சொல்லணும்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த கீர்த்தனா மீது உள்ள குற்றச்சாட்டுகளை மடைமாற்றுவதற்காக எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனைக்கு ஒரு ஆய்வுக்கு போறாராமா. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க. இவருக்கு கேள்விகள் கேட்டோம் அப்படின்னா என்ன தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி என்ன திட்டினா, விஜய திட்டினா தமிழ்நாட்டை திட்டுற மாதிரி. இது ஒரு சங்கி மனப்பான்மை. RSS காரங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா வரலாறு பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, அவங்க எல்லாம் கட்ட பாராட்டம் அது இதுன்னு பேசுவாங்க. நம்ம மோடி அரசு ஒரு மத்திய அரசையோ இல்லை மோடியை ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, பிரதமரை கேள்வி கேட்டீங்க, நாட்டுக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டீங்க. ஏமா பிரதமர் அக்கௌண்டபிலிட்டியா, அவருக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோமா இல்லையா, அவர் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப பதில் சொல்லணுமா இல்லையா, பிரதமரை எப்படி நீங்க கேள்வி கேட்கலாம்? அது போல கோழைகள் என்னைக்குமே நம்ம கிட்ட குறைபாடுகள் இருக்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா உன் குறைய அந்த 10 பேரும் ஒற்றுமையா இருப்பான் திருடுறதுல.
குறை இல்லாதவனும் நல்ல திறமை உள்ளவன் அந்த திறமையை வச்சு சாதிக்க பார்ப்பான். பல இதர ஆளுமை பண்புகள் அவனுக்கு வளரும். குறையை மட்டுமே வச்சு பிழைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவானா, உங்களுக்கு ஒரு குறை எனக்கு ஒரு குறை, நான் உங்களை ஒருத்தன் குறை சொல்றப்ப நான் வந்து உங்களை பாதுகாப்பேன். எனக்கு ஒரு குறை இருக்கிறப்ப அதை ஒருத்தவன் சொல்றப்ப குறையை திருத்திக்க பார்க்க மாட்டோம் நம்ம. இதுதான் இந்த அமைச்சரவையா நான் பார்க்குறேன். ராஜ்மோகன் என்ன சொல்றாரு, ஒரு அக்கான்ற மனப்பான்மையில ஸ்தானத்துல போய் பார்த்தாங்க. அக்கா இந்த மாதிரி போட்டோ எடுத்து தான் வெளியே போடுமா? அதே அக்கா புஷியாண்டுகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்க முடியுமா? கேட்டா என்ன பதில் வரும்? அதே அக்கா போய் விஜய்கிட்டே கேட்க முடியுமா? முதலமைச்சர் விஜய்கிட்டே போயிட்டு அதே அக்கா போயிட்டு நான் அக்கா ஸ்தானத்துல இல்ல தங்கச்சி ஸ்தானத்துல இல்ல சித்தி ஸ்தானத்துல இல்ல அக்கா பொண்ணு ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன். அது வந்து அவங்க சொல்லல. ஏதோ ஒரு ஸ்தானத்துல இருந்து நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபாதர், வேர் யூ ஸ்டடிட், ஆர் யூ கம்ப்ளீட் யுவர் டிகிரி, வேர் இஸ் தி லோயலா காலேஜ் லொகேட்டட் இன் நுங்கம்பாக்கம் ஆர் கோடம்பாக்கம் கேட்பீங்களா? அவருக்கு அவர் பதில் சொல்லுவாரா? கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கும் அந்த குழந்தைக்கும் சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி ஊடகம் இல்லாமல் பேசியிருந்தா பரவாயில்ல. எல்லா கேமரா ஆண் எல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு நீ பண்ணுன்றீங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க ஆளை போய் பேச உள்ளே பார்ப்போம், கான்வர்சேஷன் வந்து நடத்துங்களே பார்ப்போம். அப்போ உங்களுக்கே ஒரு முதிர்ச்சியின்மை இருக்கிறப்ப அதை திருத்திக்க பாருங்க. உங்க குறைகளை களையுங்கள். நாங்கள் இன்னும் நல்லது தான் பேசுகிறோம். உங்களுக்கு கெட்ட எண்ணம் முடிஞ்சு நாங்கள் தெரியல. நான் குறைகளை களையுங்கள், மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். அது நீங்க உங்க இருக்கிற பொறுப்பு வந்து அது மக்களுக்கு தானா கொண்டு போய் சேர்த்துரும் அந்த மாற்றத்தை. அதை விட்டுட்டு குறை கண்டுபிடிப்பது, அதுவும் சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் தான் உங்களுக்கு நோக்கமா இருக்கு. அது என்னன்னு தெரியல. அரசு பள்ளிக்கூடங்கள்ல போய் கொடியை நட்டுறது, 2ல் 1 பார்க்கலாம் வாடி மாப்பிள்ளன்ற மாதிரி இந்த சினிமா பாட்டை போட்டு பிள்ளைங்களை என்னமோ நேஷனல்ல தேசிய கீதம் மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துன்ற மாதிரி பாட வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமானது. அடுத்த தலைமுறையை சீரழிக்கிறது. நீங்க கெட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு மக்கள் அந்த மாயையில உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க வந்து அதை மாத்திக்கணும். மாத்தலைன்னா அது ஒரு பெரும் பாவம். இன்னைக்கு உணரலைன்னா கூட ஒரு 1/4 நூற்றாண்டு ஆனா கூட இதுக்கான பழிபாவத்தை நீங்க அனுபவிக்காம போக மாட்டீங்க. இதுதான் உண்மை.